இனி ஒரு வாரத்துக்கு வீட்டில் மாம்பழமாக தான் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸே. ஏன்னா பாட்டி தான் வந்திருந்தாங்க. கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு டைம் வருவாங்க. பக்கத்துலேயே தம்பி அவங்களும் இருக்கிறதுனால சேர எங்களையும் அவங்களையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு டைமாவது வருவாங்க. வர்றப்போ ஏதாவது பை நிறைய காய் பழங்க அது ஏதாவது கொண்டு வருவாங்க. இந்த டைமும் வர்றப்போ அப்படி தான் நிறைய மாம்பழம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன கொண்டு வந்திருந்தாலும் கொண்டு வரலைனாலும் கண்டிப்பாக மாங்காய் ஒன்றாவது கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா என்னை மாம்பழத்தை விட மாங்காய்னா நல்லா விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கிறக்காக எப்போ வந்தாலும் சீசன் டைம்லையும் சரி சீசன் இல்லாத டைம்லேயும் சரி கண்டிப்பாக ஒரு மாங்காயாவது கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு கீரை கொண்டு வருவாங்க. இந்த டைம் வந்து அரைக்கீரை தான் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கேயும் சந்தையில் நிறைய கீரை கிடைக்கும். கட்டு 20 ரூபாய்க்கு நிறைய கீரை கிடைக்கும். இருந்தாலும் கடையிற கீரையெல்லாம் கிடைக்காது. வறுக்கிற கீரை தான் நிறைய கிடைக்கும். பாட்டி வந்து இன்றைக்கி கடையிற கீரை தான் கொண்டு வந்திருந்தாங்க. கீரையெல்லாம் நான் கடையிறதை விட அத்தை கடைஞ்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் அத்தை நேற்றுக்கு தான் ஊருக்கு போனாங்க அப்படிங்கிறதுனால நான் தான் இன்றைக்கி கீரை கடைஞ்சிருந்தேன். என்ன தான் நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் சில லிஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க. இந்த மாதிரி கீரை அப்புறம் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியெல்லாம் எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. கீரை கடைஞ்சி கொடுத்த உடனே நல்லா இருக்குது, இருந்தாலும் எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மை தான். கீரையெல்லாம் நான் கடையிறத விட அத்தை கடைஞ்சாங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு சின்ன ட்ரிப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். இதுவும் ரொம்ப நாள் பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு தான். இன்னும் நிறைய இருக்குது, நிறைய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் பண்ணி தான் இருந்தோம். ஆனால் போகணும்னு நினைப்போம், அப்புறம் போக முடியாமல் போயிடும். அது மாதிரி நிறைய ட்ரிப்பெல்லாம் இருக்குது. இந்த டைம் வந்து ஒரு ட்ரிப் வந்து சக்ஸஸ் ஆக போகுது. இதுவும் நாங்கள் போகலான்லாம் நினைக்கல. இந்த டைம் தம்பி அவங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி நம்ம தனியாக போகிறத விட அவங்க கூட போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஃபேமிலியோடு தான் போகிறோம். இன்னும் 2 நாள் இருக்குது. சாட்டர்டே காலையில் தான் ட்ரிப் போகிறோம். அப்புறம் அதுக்கு தான் தம்பி ஒய்ஃப் வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சந்தைக்கு வந்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதை தான் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நாங்களாம் எந்த ட்ரெஸ்ஸுமே பேக் பண்ணல, செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கல. இன்னும் 2 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருந்தோம். எப்போவுமே நாங்கள் பிளான் பண்ணுறப்போலாம் போக முடியாது. இந்த டைம் வந்து எந்த பிளானும் இல்லாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் நினச்ச ட்ரிப்பெல்லாம் போயிட்டோம்.